இப்போ இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ்லாம் கேண்டில் ஸ்டிக்ஸ், சார்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலாக கேண்டில் ஸ்டிக்னா என்னது? ஏன்னா இப்போ நீங்கள் கூகுளில் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டால் அது ஒரு 1000 கேண்டில் ஸ்டிக்ஸ் வரும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட நேமே நமக்கு புரியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பைஹார்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. பட் உங்களால் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, யாரோட பிளே அதிகமாக இருந்திருக்கு, பையரா செல்லரா அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியணும். ஸோ நான் வந்துட்டு உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் எடுத்து அது அப்படின்னா அது என்னது, அதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு சார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த டேல வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கேண்டில் ஸ்டிக்கை வச்சு உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டெக்னிக்கல் சார்ட். இதில நிறைய விதமான சார்ட்ஸ் இருக்குது. அதாவது கேண்டில்ஸு, பார்ஸு, ஹோலோ கேண்டில்ஸு, வால்யூம் கேண்டில்ஸு இது எல்லாமே. இது வந்துட்டு ஒரு லைன் சார்ட். இப்போ வந்து ஆ இந்த ட்ரேடிங் வியூ ஆப்ல இந்த சைடு வந்து நமக்கு பிரைஸை குறிக்கும். கீழ வந்து டைமை குறிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு லைன் சார்ட். இந்த லைன் சார்ட்ல என்னன்னா, இது எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஒரு டேவோட க்ளோசிங் பிரைஸ வந்துட்டு கனெக்ட் பண்ணி இந்த கிராஃப வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு லைன் சார்ட். இப்போ வந்து இதில வந்துட்டு நம்ம ஏன் அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னா, வெறும் க்ளோசிங் பிரைஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் இல்ல இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட். இப்போ நம்ம வந்து கேண்டில்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில்ஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்துரும். இப்போ இந்த கேண்டில்ஸுங்கிறது அ இது வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க பல வருஷமா. நூத்துக்கணக்கான வருஷமா யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கேண்டில்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் அப்டின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நாளோட அ மார்க்கெட் ஓப்பன் டைம் என்னது? மார்னிங் 9:15 மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த மார்னிங் 9:15க்கு ஒரு பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ லெட்ஸ் சே ஒரு ரூ. 100ன்னு வச்சுப்போம். ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது ஒரு பிரைஸ்ல க்ளோஸ் ஆகும். 3:30 அது வந்து ஒரு ரூ. 90க்கு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். ரூ. 10 கீழ க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த மார்னிங் இந்த ஓப்பன் பிரைஸையும், க்ளோஸ் ஆன பிரைஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இத கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 9:15லேருந்து 3:30க்குள்ளார டைரக்ட்டா 100லேருந்து 90க்கு தான் வந்திருக்கணும்னு இல்ல. எங்க வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? மேல போயிட்டு கூட கீழ வந்திருக்கலாம். இல்ல 90க்கும் கீழ போயிட்டு கூட திரும்ப மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கலாம் 90க்கு. ஸோ எங்க போயிருக்கு இப்போ வந்துட்டு ஹையஸ்ட்டா வந்துட்டு 105 வர போயிருக்கு இந்த நாள்ல அப்படின்னா, நான் வந்துட்டு அதுவரைக்கும் ஒரு விக் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறேன். இது வந்துட்டு இந்த 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 குச்சிய வந்து விக்குன்னு சொல்லுவோம். இத வந்து பாடின்னு சொல்லுவோம். இந்த இந்த போர்ஷன் வந்துட்டு பாடி. இது பாடி. இது வந்து விக். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக். இது வந்து ஒரு கம்ப்ளீட் கேண்டில். இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக். இது வந்துட்டு என்ன இதுக்கு பின்னால இருக்கிற ஸ்டோரி என்னன்னா, மார்னிங் 9:15க்கு ரூ. 100க்கு ஓப்பன் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்து அந்த நாளுக்குள்ளார மேல வரைக்கும் போயிருக்கு. லெட்ஸ் சே இது வந்துட்டு ஒரு 105ன்னு வச்சுப்போம். இந்த 105 வரைக்கும் போயிட்டு, திரும்ப கீழ வந்து அதுக்கு ஓப்பனிங்கும் கீழ வந்து 90ஓட க்ளோஸ் ஆயிருச்சு. இதுதான் வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக். இப்போ நம்ம புல்லிஷ் மார்க்கெட், பேரிஷ் மார்க்கெட் அப்டின்னா என்னன்னு சொல்றேன். புல்லிஷ் மார்க்கெட் அப்டின்னா, ஒரு மார்க்கெட் வந்து அ மேல அப் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்குதுன்னா, அது வந்துட்டு புல்லிஷ் மார்க்கெட் அப்டின்னு சொல்லுவோம். கீழ டவுன் மூவ்மெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கிறத பேரிஷ் மார்க்கெட் அப்டின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க எ அ காலையில ஓப்பனோட வந்துட்டு குளோசிங் பிரைஸ் அதாவது காலைல ஓப்பன் ரூ. 100 மேல குளோஸ் ஆன பிரைஸ் வந்துட்டு இப்போ 105 அப்படின்னு மேல குளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு, அந்த கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஓப்பன விட கீழ குளோஸ் ஆயிருக்கு. அதாவது ரூ. 90 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்குன்னா வந்து, அது வந்து ரெட் ரெட் கலர்ல இருக்கும்.
இதுதான் வந்து இந்த கலர் டிஃபரன்ஸுக்கு வந்துட்டு இதுதான் வந்து கலர் டிஃபரன்ஸ் குறிக்கும். இப்போ புல்லிஷ்னா என்னன்னு சொன்னேன். பேரிஷ்னா என்னன்னு சொன்னேன். ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் என்னன்னு சொல்லியாச்சு. ஆ அதாவது புல்லிஷ்னா வந்து ஜஸ்ட் அப் மூவ்மெண்ட்ட குறிக்கிறது. அதாவது இங்க இப்போ இதுவரைக்கும் இறங்கிருச்சு. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயி மேல அப் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இது ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ட இதெல்லாம் வந்துட்டு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கான அறிகுறி. இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கீழ இறங்குன மூவ்மெண்ட்ட வந்துட்டு பேரிஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி அப் மூவ்மெண்ட்டான கேண்டில புல்லிஷ் கேண்டில் அப்படின்னும், அதாவது கீழ இருந்து இறங்கும்போது இந்த மாரி ஒரு கேண்டில் கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு அது புல்லிஷ் கேண்டில் அப்படின்னும், அதே ஆப்போசிட்ல மேல இருக்கும்போது ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இத வந்துட்டு பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. அது வந்து 100க்கும் மேல நெறைய இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நேம்ஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணாம, உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 கேண்டில்ஸ் சொல்லிர்றேன். கேண்டில் பேட்டர்ன்ஸ் சொல்றேன். அத வந்து அதோட சைக்காலஜி, அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்ட்டேன்னா, நீங்க வந்து அடுத்து நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து புல்லிஷ் அதாவது எங்கல்ஃபிங் பேட்டர்ன், ஸ்டார் பேட்டர்ன், அப்புறம் ஹேமர் பேட்டர்ன். இது சொல்லிர்றேன். இப்போ எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னா, இதுல வந்துட்டு 2 வகை இருக்குது. அதாவது புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்ட்டு. இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா என்னன்னா, இங்க சார்ட்ல தேடுறதுக்கு வந்து கிடைக்காது சில நேரத்துல. நான் வந்துட்டு உங்களுக்கு கூகுள்ல போட்டு வச்சிருக்கேன், காட்டுறேன். இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். அதாவது இப்படி கீழயே வந்துகிட்டு இருக்கிறத அந்த அந்த ட்ரெண்ட வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப் மூவ்மெண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கும்போது, இப்போ ஒரு கேண்டில் அதாவது எங்கல்ஃபிங்னா என்னது? ஒரு முழுங்குற மாதிரி வச்சுக்கலாமே. புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா, ஒரு நல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்? புல்லிஷ் அப்படின்னா இது வந்து எத குறிக்கும்? ஒரு அப் மூவ்மெண்ட்ட குறிக்கும். ஸோ, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில், அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கு முன்னால இருக்கிற ஒரு ரெட் கேண்டில அப்படியே முழுங்குன மாதிரி இருக்கா? இந்த கிரீன் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருச்சு, இந்த ரெட் கேண்டில. ஸோ, இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப இந்த மாரி ஃபார்ம் ஆனா மட்டும் தான் அது வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங். இப்போ வந்துட்டு மார்க்கெட் சைட்வேஸ்ல இப்படி போயிட்டு இருக்கிறப்போ, அதாவது இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறப்போ, இங்க வந்துட்டு இந்த மாரி இடத்துல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வந்து, அது புல்லிஷ் என்கல்ஃபிங்ல வராது. இந்த மாரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப்போ வந்து இந்த மாரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தா மட்டும் தான் அது வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ, இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி என்ன? இப்போ அத பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட். அதாவது செல்லர்ஸ் வந்து கீழ வந்துகிட்டே இருக்கிறான். கீழ கொண்டு வந்துட்டே இருக்கிறான் மார்க்கெட்ட. அப்போ வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவனால கீழ கொண்டு அவன கீழ வரவிடாம, பையர்ஸ் உள்ள வரான். பையர்ஸ் உள்ள வந்து அவன அப்படியே தூக்கி முழுசா சாப்ட்டு மேல இத தாண்டி மேல இங்க வந்து குளோஸ் பண்ணிடுறான் அன்னைக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு பையர்ஸ் வந்து உள்ள வந்து முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் அந்த ரெட் கேண்டில முழுசா சாப்ட்டு, முழுங்கி உள்ள மேல வந்து நின்னுடுறான். இப்போ இது என்ன குறிக்குதுன்னா, இவ்வளோ நாளா செல்லர்ஸ் ஆதிக்கமா இருந்துச்சு மார்க்கெட்ல. இப்போ வந்து பையர்ஸ் உள்ள வந்து இந்த மாரி என்கல்ஃப் பண்ணி மேல வந்து ஸ்ட்ராங்கா குளோஸ் ஆயிருக்கான். ஸோ, இனிமே நாம அப் மூவ்மெண்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இங்க வந்துட்டு குறிக்குது. ஸோ, இந்த மாரி இடத்துல டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாரி வரும்பொழுது நம்ம வந்து ஆ அ ஆ இது ஆ இந்த மாரி டவுன் ட்ரெண்ட்ல நம்ம வந்துட்டு இந்த மாரி புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதாவது லாங் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டினோட் பண்றது இது. இப்போ பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப் மூவ்மெண்ட்ல இது மாதிரி மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்ல இருக்கணும். அப்போ வந்து அதாவது செல்லரே இல்லாம வெறும் பையர் வந்து பை பண்ணி மேல வரைக்கும் கொண்டு வந்துருவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன மேல போக விடாம ஆ அவன மேல போக விடாம ஒரு செல்லர்ஸ் உள்ள வந்து மார்க்கெட்டுக்குள்ள செல்லர்ஸ் வந்து அதுக்கு முன்னால இருக்கிற கிரீன் கேண்டில கம்ப்ளீட்டா
எங்கல்ஃப் பண்ணிடுவான். அதாவது சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதாவது முழுங்குன மாதிரி அத கம்ப்ளீட்டா மறைச்ச மாதிரி இது ரெட் கேண்டில் பெருசா இருக்கு. ஸோ, இதுக்கு பேரு பேரிஷ் எங்கல்ஃபிங். ஆல்ரெடி நான் புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு சொன்ன மாதிரி, அது எப்படி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆனா மட்டும் தான் அதுக்கு பவரோ, அதே மாதிரி இதுவும் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இது ஃபார்ம் ஆயிருந்தா மட்டும் தான் வந்துட்டு இது ஒரு வேலிட் பேரிஷ் எங்கல்ஃபிங். சும்மா நார்மலா சைட்வேஸ்ல இருக்கும்போது இந்த மாரி ஃபார்ம் ஆயிருந்தா அது வந்து அது வந்துட்டு ஒரு வேலிடான பேட்டர்னே கிடையாது. இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன டினோட் பண்ணுதுன்னா, இனிமே வந்து செல்லர்ஸோட ஆதிக்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமே வந்து கீழ போக சான்ஸ் நெறையா இருக்கு. அப்படிங்கிற இங்க வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ, இங்க வந்து நம்ம ஷார்ட் போவோம். இங்க வந்து ஷார்ட் போவாங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோனே இங்க வந்துட்டு ஷார்ட் போவாங்க. ஆ அதுக்கடுத்து பாருங்க மூவ்மெண்ட் வந்துட்டு இந்த மாரி இருக்கிற சான்ஸ் நெறையா இருக்குன்றது தான் இங்க மீனிங். ஸோ, பேரிஷ் எங்கல்ஃபிங் வரணும்னா, அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனா தான் அதுக்கு வேலிட். அது மாரி புல்லிஷ் எங்கல்ஃபிங் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனா தான் அது வந்துட்டு ஒரு புல்லிஷ். அது வந்துட்டு ஒரு வேலிடான புல்லிஷ் எங்கல்ஃபிங்ன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன பார்க்கலாம்னா, ஸ்டார் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ ஸ்டார் அப்டின்னா, இப்போ ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. மார்னிங் இப்போ வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் 2மே பார்ப்போம். இப்போ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்டின்னா, இங்க இருக்கு இத எடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு வேலிடான ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். இந்த லாஸ்ட் இருக்கிறது. ஓகே. இப்போ இருங்க ஒரு நிமிஷம். ஓப்பன் ஆகுது. ஆ இது ஒரு மார்னிங் ஸ்டார். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்ப வந்து அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த பேரிஷ் கேண்டில் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு இன்டெசிஷன் கேண்டில் இருக்கும். அதாவது இருங்க நான் வந்து உங்களுக்கு சார்ட்லயே காட்டிடுறேன். ஆ இது கூட பெஸ்ட். இப்போ கீழ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்போ வந்து நடுவுல ஒரு இன்டெசிஷன் கேண்டில் இருக்கும். இத வந்துட்டு டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோஜி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பிரைஸ்ல ஓப்பன் ஆகும் இல்லையா மார்னிங். இப்போ வந்து ரூ. 100க்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்துட்டு எங்க வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம். மேல 105 போயிருக்கலாம். அப்படியே கீழ இறங்கியிருக்கலாம். கீழ இறங்கி கீழ 90 வரைக்கும் கூட போயிருக்கலாம். ஆனா ஈவினிங் 3:30க்கு மார்க்கெட் குளோஸ் ஆகும்போது 100லயே வந்து குளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, 100னா 100 இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது நியர்பை மா ஓப்பனிங் பிரைஸ்ல குளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, குளோசிங்கும் இங்கேயே தானே இருக்கும். அப்படியே இங்கேயே இருக்கும். ஸோ ஓப்பனிங்கும் இங்கே, குளோசிங்கும் இங்கே. ஸோ அது மேலேயே வந்துரும் இந்த லைனும். இப்போ இதுக்கு பேரு தான் வந்துட்டு டோஜி. இதுக்கு பின்னால இருக்கிற ஸ்டோரி என்ன? இது என்ன சொல்லுதுன்னா, மார்னிங் வந்துட்டு ஒரு 100க்கு மார்னிங் ஒரு பிரைஸ்ல ஓப்பன் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆ ஈக்குவலா ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வச்சுக்குவோம். இப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ பையர்ஸ் வந்துட்டு மேல தூக்கிட்டு போயிருக்கான். செல்லர்ஸ் வந்து அங்க ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ 105ன்னு வச்சுப்போம் இத. 105க்கு மேல செல்லர்ஸ் வந்து ஏற விடாம கீழ இறக்கிட்டு வந்திருக்கான். கீழயே இறக்கிட்டு வந்து 100க்கும் கீழ போயிட்டான். திரும்ப பையர்ஸ் வந்து ஒரு 90க்கு கீழ இறக்க விடாம பையர்ஸ் திரும்ப உள்ள வந்துர்றான். பையர்ஸ் திரும்ப உள்ள வந்தோனே 100 வரைக்கும் வந்துட்டான். இந்த மாரி இவங்களுக்கு மாத்தி மாத்தி இப்படி ஃபைட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா
நான் ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது ஓப்பன் என்ன ஆனுச்சோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த டேவில் வந்து யார் வந்துட்டு டாமினன்ஸாக இருக்கா, அதாவது யார் வந்துட்டு மோர் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஈக்குவல் பவராக இருந்திருக்காங்க இந்த ஃபைட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இல்லையா? செல்லரும் வந்து இந்த 105க்கு மேலே ஏற விடாமல் கீழே இறக்கிட்டே வந்திருக்கான். பையரும் 100க்கு கீழே இறங்க விடாமல் மேலே தூக்கிட்டே போயிருக்கான். ஸோ 2 பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணதுனால கேண்டில் வந்து ஒரே இடத்துல ஈவினிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது மார்னிங் ப்ரைஸ் கிட்டேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து அடுத்த நெக்ஸ்ட் டே யார் வரப்போறா அப்படிங்கிறது நமக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகல. 2 பேரும் ஈக்குவலா இருந்திருக்காங்க. ஸோ எவனோ ஒருத்தன் ஜெயிக்க போறான் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்தா தான் நம்ம அவன் சைடு போய் நின்னுக்க முடியும். கரெக்ட்டா? இப்போ இப்போ இந்த மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன தேவை? அதுக்கு அடுத்த நாள் கேண்டில் தேவை. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். யாரு வந்துட்டு ஜெயிக்க போறா? இப்போ இந்த மாரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, ஓகே பையர்ஸ் ஜெயிச்சுட்டான். இனிமே மேல போறான் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு மைண்ட் வந்துரும். இல்ல கீழ இறங்கிருச்சு அப்படின்னா வந்துட்டு, ஓகே செல்லர்ஸ் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். இப்போ இதுதான் வந்துட்டு டோஜி கேண்டில். அதுக்கு பின்னால இருக்கிற ஸ்டோரி கூட. இப்போ இப்போ ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு மார்னிங் ஸ்டார் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு, இது வந்துட்டு ஒரு அப் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு பேட்டர்ன். அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். அதாவது மார்க்கெட் கீழ விழுந்துகிட்டே இருக்கணும். அப்போ வந்து இந்த மாரி ஒரு டைம்ல ஈக்குவலான ஃபைட் நடக்கணும். அதாவது கீழ இறங்கிக்கிட்டே இருக்கு. பேரிஷ் கேண்டில் வச்சு வச்சு கீழ செல்லர்ஸ் வந்து கீழ மார்க்கெட்ட தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து ஒரு கட்டத்தில பையர் வந்து எதிர்த்து சண்டை போடுறான். எதிர்த்து சண்டை போட்டு செல்லருக்கும் பையருக்கும் நல்ல ஃபைட் நடக்குது இங்க. யார் ஜெயிக்க போறான்னு டிசைட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிருது. அந்த ஓப்பன்லேயே க்ளோஸ் ஆயிருது. இப்போ இதுக்கு அடுத்த நாளு ஒருவேள பையர் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா, இந்த மாரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கான கிரீன் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனோனே, ஓகே. இந்த மாரி கீழ இறங்கிட்டே இருந்துச்சு. நேத்து வந்து யாரு ஜெயிக்க போறான்னு இல்லாம யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஒரு கிரீன் புல்லிஷ் கேண்டிலோட. ஸோ நாம போலாம் உள்ள இப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதுதான் வந்துட்டு மார்னிங் ஸ்டார். அதாவது அப்படி கீழ இறங்கி ரிவைவ் ஆகி அப்படி மேல போகுறது. இப்போ ஈவ்னிங் ஸ்டார் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ஈவ்னிங் ஸ்டார். இந்த இருக்குது ஈவ்னிங் ஸ்டார். இப்போ அப் ட்ரெண்ட்லயே இருக்குது மார்க்கெட்டு. ஒரு கட்டத்தில அதாவது இதுக்கு மேல வந்து கொண்டு போக முடியல அந்த பையரால. ஏன்னா இதுக்கு மேல செல்லர் வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. பையரும் வந்துட்டு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேருக்கும் இந்த கேண்டில்ல செம ஃபைட் நடக்குது. இப்போ இங்க வந்து நம்மளால முடிவு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்த நாளு யார் வரா? இப்போ இதுக்கு அடுத்த நாளும் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா வந்து, அங்கே ஸ்டார் பேட்டர்னே கிடையாது இல்லையா? ஏன்னா ஸ்டாருங்கிறதே ஒரு ரிவர்சிங் பேட்டர்ன். இவ்வளோ நாளா என்ன இருந்துச்சோ, அத வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல போறதுக்கான ஒரு ஸ்டார்ட் தான் வந்துட்டு இந்த ஸ்டார் பேட்டர்ன். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா வந்து, பையர் தான் வந்துட்டு ஜெயிச்சுட்டே வரான். இடையில வந்த செல்லர வந்துட்டு தூக்கிட்டு ஜெயிச்சுட்டு பையர் வந்துட்டு இன்னும் மேல போறான் அப்படின்னு ஆயிரும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? மேல பையர் வந்துட்டே அதாவது பையர் உள்ள போயிட்டே இருந்திருக்கான். இங்க செல்லர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போக விடாம சண்டை போட்டுருக்கான். அதனால டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. அதுவும் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்த நாள் அந்த ரிவர்சிங் கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து ஆ உள்ள வந்திருக்கான். அதாவது ஜெயிச்சு உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஷார்ட் போடணும். அதாவது இது ஒரு ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு ஆயிருச்சு. அந்த பேட்டர்ன் ஆயிருச்சு எங்கேயோ. அப்போ வந்து இங்க வந்து நம்ம ஷார்ட் போடலாம். அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் பாருங்க இப்படி இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு எங்கல்ஃபிங்க் எப்படி சொன்னேனோ, அதே மாதிரி தான் இதுக்கும். ஸ்டார் பேட்டர்ன்னா மார்னிங் ஸ்டார்னா அது வந்து ஒன்லி ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனா தான் அது வந்துட்டு ஒரு மார்னிங் ஸ்டார். ஏன்னா மார்னிங் ஸ்டார்ங்கிறது ஒரு நல்ல செய்திய குறிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். அடுத்து மேல போறதுக்கான அறிகுறி. ஈவ்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது அப் மூவ்மெண்ட்ல இருக்கிறப்ப ஃபார்ம் ஆகும் ஈவ்னிங் ஸ்டார். அதுக்கு அடுத்து அது கீழ போய் ஒரு இருட்ட குறிக்கிறதுக்கான அறிகுறி. அதனால தான் அது ஈவ்னிங் ஸ்டார். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்டர்ன் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஹேமர் பேட்டர்ன் என்னன்னு சொல்றேன். இப்போ ஹேமர் அப்படின்னா
இது வந்துட்டு ஒரு ஹேமர். அதாவது இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். அதாவது நம்ம வந்துட்டு ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அப் மூவ்மெண்ட் போகுதுன்னா, அது வந்துட்டு புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு இதெல்லாம் சொல்லிடலாம். அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், இந்த ஹேமர் இதெல்லாம் வந்துட்டு புல்லிஷ் பேட்டர்ன்ஸ். அதுக்கு ஆப்போசிட் அதாவது பேரிஷ் என்கல்ஃபிங், ஈவினிங் ஸ்டார், ஹேமரோட ஆப்போசிட் வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அது வந்துட்டு பேரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு ஆயிடும். இப்போ ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஹேமர் அப்படிங்கிறது என்ன சுத்தியல் மாரி இருக்கா? சுத்தி மாரி இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹேமர். இப்போ இந்த ஹேமர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் இந்த மாரி ஒரு சுத்தியல் ஃபார்ம் ஆகணும். இந்த மாரி ஒரு சுத்தி ஃபார்ம் ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்து அது அப் மூவ்மெண்ட்ட குறிக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ கீழ டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குது. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டே டவுன்ல வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட்டு. செல்லர் வந்து கீழ அடிச்சு கீழ வரைக்கும் கொண்டு வந்துட்டான். இது வரைக்கும் கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு ஹேமர் கேண்டில எடுத்து சொல்றேன். இப்போ இந்த பிரைஸ் இங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து கிரீன் கேண்டில்னா என்னது? ஓப்பனிங்க விட குளோசிங் பிரைஸ் அதிகமா இருந்தா அது வந்து கிரீன் கலர்ல இருக்கும்னு சொன்னேன். ஓப்பன் வந்து அப்பன்னா இங்க தான் இருக்கணும். ஓப்பன் இங்க ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து கீழ வரைக்கும் போயிருக்கு இங்க. இங்க இது வரைக்கும் கீழ வரைக்கும் போயிருச்சு அன்னைக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேல இந்த பாயிண்ட்டுக்கு கீழ இன்னும் கீழ போக விட மாட்டேங்கிறான். பையர்ஸ் உள்ள வந்துட்டான். பையர்ஸ் உள்ள வந்து ஃபைட் பண்றான். ஃபைட் பண்ணி அப்படியே ஃபைட் பண்ணி மேல கொண்டு வரான். மேல கொண்டு வந்து இந்த ஓப்பனிங் பிரைஸும் வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்தது இல்லாம, ஓப்பனிங் பிரைஸையும் தாண்டி மேல வந்து அன்னைக்கு குளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ, இங்க வந்துட்டு யாரோட கேம் அதிகமா இருந்திருக்கு? பையர்ஸ் தான் வந்துட்டு இங்க அதிகமா ப்ளே பண்ணியிருக்கான். அதாவது செல்லர் இவ்வளவு நாளா டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருந்த செல்லர அடிச்சுட்டு, பையர்ஸ் உள்ள வந்து அதாவது இந்த இந்த அந்த டேவும் செல்லர் கீழ வரைக்கும் கொண்டு வந்தா கூட, ஒரு கட்டத்துக்கு மேல அவனால கீழ போக முடியாம, பையர் உள்ள வந்து மேல தூக்கிட்டு வந்து, அந்த ஓப்பனிங் பிரைஸையும் தாண்டி மேல வந்து அன்னைக்கு குளோஸ் ஆகி ஸ்ட்ராங்கா நின்றுருக்கான் பையர்ஸ். ஸோ, இது வந்துட்டு ஒரு பக்காவான புல்லிஷ் ஒரு ஃபார்மேஷன வந்துட்டு இங்க வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ, இதுதான் வந்துட்டு ஹேமர் பேட்டர்னுக்கு பின்னால இருக்கிற ஸ்டோரி. ஸோ, இந்த மாரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது நமக்கு. அதாவது இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ கூட, இதுக்கு மேல அதாவது இந்த இந்த விலை வந்துட்டு ஒரு ரூ. 90ன்னு வச்சுப்போம். இல்ல ரூ. 80ன்னு வச்சுக்கலாம். இந்த விலைக்கு கீழ போக விடாம, அவ்வளோ இவ்வளோ நாளா இருந்த செல்லர் எல்லாரும் சேர்ந்தும் கூட, இதுக்கு கீழ அவனால போக முடியல. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன வந்துட்டு எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு பையர் வந்து இங்க வந்துட்டு இருக்கான். வந்து இந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஒரு கேண்டில அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்க மீனிங் இல்லையா? ஸோ, இதுக்கு வந்துட்டு என்ன குறிக்குது? ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. இனிமே மேல போவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ, இதுக்கப்புறமா வந்து நம்ம லாங் போலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஹேமர் பேட்டர்ன். ஸோ, இந்த ஹேமர் அப்படிங்கும்போது, இந்த மாரியான கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நெறைய இடத்துல இருக்கும். இப்போ சைட்வேஸ்ல இருக்கும். மேக்ஸிமம் நெறைய இடத்துல இருக்கும் இந்த மாரி கேண்டில்ஸ். ஆனா, ஹேமர் வந்துட்டு அது எல்லாமே வந்து ஹேமர் கிடையாது. ஒன்லி டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருந்தா மட்டும் தான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு வேலிடான ஒரு ஹேமர் பேட்டர்ன். மேல இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருந்தா மட்டும் தான் வந்துட்டு அது ஒரு ஹேமர் பேட்டர்ன். மத்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்தா அது எதுவுமே வந்து ஹேமர் பேட்டர்னா வந்து சேராது. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொன்னேன் இல்லையா? ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது. ம். உங்களுக்கு ஒரு பக்காவான ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா வந்து எதுன்னா, ஆ இது அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஹேமர் வந்து இந்த கிரீன் ஹேமரா இருந்துச்சுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாரி ஒரு ரெட் கலர்ல ஒரு ஹேமரும் ரெட் கலராவும் இருக்கிறதும் ஹேமர் மாரி தான் இருக்கு. கிரீனும் ஹேமர் தான். ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரீன் கலர் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுறது தான் ஹேமர்ன்னு சொல்லிட்டேன்.
இப்போ ஆஃப்டர் டவுன் ட்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போது ஓப்பன் வந்து இதுவே தப்பா இருக்கு. ஓப்பன் வந்துட்டு இங்க இருக்கணும். குளோஸ் இங்க இருக்கணும். ஓப்பனுக்கு கீழ குளோஸ் இருந்தா தான் வந்து அது வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில். இதுவே தப்பா இருக்கு இங்க. இத வச்சே சொல்றேன். இப்போ இந்த ஓப்பன் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கு மேல குளோஸ் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இதிலருந்து கீழ வரைக்கும் செல்லர் கொண்டு வந்தா கூட, பையர் இந்த இடத்துல உள்ள வந்து மேல ஏத்தி, அந்த ஓப்பனையும் தாண்டி மேல ஏத்தி குளோஸ் பண்ணா வந்துட்டு பவர் அதிகம் இல்லையா? ஆனா இதுவே ரெட் கலர்ல ஃபார்ம் ஆயிருந்தா அதுக்கு என்ன மீனிங்கு? இப்போ இங்க ஓப்பன் ஆயிருக்கும். அதே மாரி தான் செல்லர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரி தான் பையர் வந்துட்டு இதுக்கு மேல கீழ இறங்க விடாம மேல கொண்டு வந்திருப்பான். ஆனா ஓப்பன் வரைக்கும் போக விடாம எங்கேயோ இந்த மிடில் ஆஃப் த பிரைஸ்ல இங்க சம்வேர் இங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னா, பையர் வந்திருக்கான். பையர் வந்துட்டு அதுக்கு மேல போக விடாம போராடி மேல கொண்டுட்டு வந்திருக்கான் பிரைஸ. பட் அவனால அந்த அன்னைக்கு அந்த டேவோட ஓப்பன் பிரைஸையும் தாண்டி கொண்டு வர முடியல. அதுக்கு முன்னாலேயே வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாலேயே நிறுத்திட்டான். ஸோ, கம்பேரேட்டிவ்லி ரெட் ஹேமர விட கிரீன் கேண்டில்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேமர். கிரீன் ஹேமர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹேமர் ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான அதோட ரீசன் வந்து இதுதான். இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஹேமரோட ஆப்போசிட் தான் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார். இப்போ ஹேமருக்கு என்ன சொல்லியிருந்தோம்? ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஷூட்டிங் ஸ்டார் ஆஃப்டர் அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகணும். ஷூட்டிங் ஸ்டார் ஆஃப்டர் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, இந்த மாரி இப்போ ஹேமர் வந்து இந்த மாரி ஹேமர் சுத்தி மாரி இருந்துச்சா, இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகணும். இப்போ இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னா, இப்படி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அதாவது பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டான். ஸோ ஃபுல் பையர் டாமினேட் தான் இருக்கு. இங்க வந்துட்டு ஃபுல்லா அவன் தான் வந்துட்டு இருக்கான். ரூல் பண்ணிட்டு இருக்கான். இங்க வரைக்கும் வந்துட்டான். இதுவரைக்கும் வந்துட்டான். இந்த நாள் ஓப்பன் ஆயிருச்சு. இதுவரைக்கும் மேல வரைக்கும் கொண்டு வந்துட்டான். மேல வரைக்கும் கொண்டு வந்தா கூட, இதுக்கு மேல செல்லர் வந்துட்டு அவன போக விடாம, கீழ, 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 கீழ இறக்கி கொண்டு வரான். செல்லர் வந்து கீழ, கீழ இறக்கி கொண்டு வந்து, இங்க வந்துட்டு குளோஸ் பண்ணிடுறான். அந்த ஓப்பன் பிரைஸ விட கீழ வரல. பட் ஸ்டில் அந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேல குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது கூட நான் ஆல்ரெடி ஹேமர்ல கிரீனுக்கும், ரெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னேனோ, அதே மாதிரி தான் இங்க வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டாருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கும்போது, இங்க மேலருந்து கீழ வர கொண்டு வரான். செல்லர் வந்து அடிச்சு கீழ கொண்டு வரான். ஆனா, அந்த நாளோட ஓப்பனையும் தாண்டி கீழ கொண்டு வர முடியாம, அந்த அந்த நாளோட ஓப்பனுக்கு மேலேயே குளோஸ் பண்ணிடுறான். குளோஸ் ஆயிருச்சு மார்க்கெட்டு. ஸோ, அதுவரைக்கும் தான் அவனால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ, ஈவன் தோ இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாரா இருந்தா கூட ஒரு ஸ்ட்ராங்கான பக்காவான பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்டார் தான். இருந்தாலும் ரெட் ஷூட்டிங் ஸ்டார் ரெட் கலர்ல ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருந்தா இன்னும் பெட்டர். ஏன்னா, இந்த அந்த ஓப்பனிங் பிரைஸுக்கும் கீழயும் அவனால கொண்டு வர முடியுது அப்படின்னா, அதுக்கு என்ன மீனிங்கு? நல்ல பவரான செல்லர்ஸ் வந்திருக்கானுங்க அப்படிங்கிறது தானே இங்க மீனிங்கு. இப்போ இது வந்து கீழ கொண்டு வந்திருக்கான். ஆனா, ஓப்பனுக்கு கீழ கொண்டு வர முடியாம, அதுக்கு கொஞ்சம் மேலேயே குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ, இதுதான் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ல. இப்போ இதுக்கு கீழ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மார்க்கெட் வந்து கீழ தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா, இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய பையர்ஸ் மேல கொண்டுட்டு வந்தவன, எதிர்த்து சண்டை போட்டு இவன் வந்துட்டு இங்க ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய ஃபார்ம் பண்ணி கீழ கொண்டு வந்திருக்கான். அன்னைக்கு காலையில மார்னிங் வந்துட்டு அன்னைக்கு பையர்ஸ் பை பண்ணி மேல இதுவரைக்கும் கொண்டு போயும் கூட, அதுக்கு மேல அவன போக விடாம தடுத்து செல்லர் உள்ள வந்து அவன கீழ நவுத்தி கீழ வந்திருக்கான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார். அது வந்துட்டு அ இங்க இங்க செல்லர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது எல்லா இடத்துலயுமே செல்லர்ஸ், பையர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா,
அது வந்து ஒரு செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம். இல்ல இவ்வளோ தூரம் பை பண்ணவங்க செல் பண்ண ஆரம்பிச்சும் கீழ கொண்டு வந்துரலாம். அது வந்துட்டு இன்னொரு சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு கீழ இறங்குறதுக்கு ஒரு டைப் ஆஃப் செல்லர் மட்டும் தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எந்த ஒரு பேட்டர்ன்லயுமே அது ஒரு அது ஒரு காம்பினேஷன்ல வந்துட்டா வந்துட்டு ஒர்க் ஆகும். இவ்வளோ தூரம் வந்த பையர்ஸும் இவ்வளோ 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 தூரம் பை பண்ணி வந்தவங்களும் செல் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னலா செல்லர்ஸும் செல் பண்ணுவாங்க. ஷார்ட் போறவங்களும் செல் பண்ணுவாங்க. ஸோ எல்லா காம்பினேஷனா சேர்ந்து தான் வந்து இங்க செல்லிங் இந்த மாரி ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மேல கீழ போறதுக்கான அறிகுறி ஜாஸ்திங்கிறது தான் வந்துட்டு நம்ம இது மூலியமா புரிஞ்சுப்போம். அதே மாரி தான் ஹேமருக்கும் இப்படி டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும்போது, மேல அன்னைக்கும் கீழ வந்துட்டு திரும்ப ஆனா மேல வந்து குளோஸ் ஆகி ஹேமரா ஃபார்ம் ஆகும்போது, இவ்வளவு தூரம் கீழ வந்தவங்களும் ஆ கவர் பண்ணி, ஷார்ட் கவர் பண்ணி அந்த ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கும். அது போக எக்ஸ்டர்னல் பையர்ஸும் உள்ள வந்து ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு காம்பினேஷன்ஸ்ல இந்த மாரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், ஸ்டார் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். இந்த ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தோம். இப்போ இந்த 3ம் வந்துட்டு ரொம்ப அ ஒரு இம்பார்ட்டன்டான கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் தான். இப்போ வந்து நீங்க இத வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி நீங்க வந்துட்டு பார்த்து புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒண்ணும் இல்ல. ஆ ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுதுன்னா, அன்னைக்கு நாள்ல என்ன நடந்திருக்கு? எவன் பவரோட இருந்திருக்கான்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு வந்து நீங்க எப்படி ஒரு ஒரு இடத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்னிங் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. மார்னிங் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 21644ல ஓப்பன் ஆயிருக்குது. மேல வரைக்கும் போயிருக்குது. ஹை வந்து 21855 மேல வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு மேல பையரால மேல முடியாம கீழ, கீழ, கீழ செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி உள்ள கீழ வந்து அந்த ஓப்பனுக்கும் கீழயும் கொண்டு வந்துட்டான். ஸோ இது வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ஆ டாமினன்ஸ்ல இருந்திருக்கிறதுனால அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஒரு ஒரு இந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கேண்டில்ஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத. அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன இருக்கு? அந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னலாம் நான் சொல்றேன். நெறைய பேட்டர்ன்ஸ், சேனல் பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது நெறையா. அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.